வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு காணொலியில் பேச வந்திருக்கேன். என்னென்னா, இந்த கொலை, குத்து, வெட்டு இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணுறதை விட, ஒரு நல்ல செய்தியை மக்களுக்கு தேவையான, அவங்களுக்கு புரியும்படியான சில விஷயங்களை நம்ம பேசலாம் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்ச நாள் கேப் விட்டேன். இன்னும் இந்த ஸ்டுடியோவில் நான் ரெடி ஆகலை. ரெடியான பிறகு நான் ஃபுல் ஃப்ளெட்ஜில் இறங்குவேன். பட் இருந்தாலும் செய்தி கொஞ்சம் லேட்டான செய்தி தான். எல்லாம் பரபரப்பாக பேசி அடங்கிட்டோம், அதன் பிறகு நம்ம பேசலாம் அப்படின்னு தான் நான் பேசினேன். அதாவது பஹல்காம் தாக்குதல், காஷ்மீர் தீவிரவாதிகள். இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு 4-5 எபிசோட் பேசலாம். இதை விட என்ன கொடுமை அப்படின்னா, நல்ல படித்தவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள், ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், இவங்கெல்லாம் யூடியூப் நடத்துகிறாங்க. மாநில அரசியல், அகில இந்திய அரசியல், அகில உலக அரசியல், இது ஒன்றுமே தெரியாத பேசுகிறாங்க. அதுதான், அது தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு புலப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும். நான் தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணாது பாருங்க, புரியுங்களா? ஒரு நீங்கள் தினமும் நாளிதழ்களில் பார்த்து படிக்கின்ற செய்தி, தொலைக்காட்சியில் கேட்டு பார்க்கின்ற செய்தி எதுவுமே செய்தி அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க பேப்பரில் சொல்கிறது செய்தி, தொலைக்காட்சியில் நியூஸில் சொல்கிறது செய்தி, அதெல்லாம் செய்தியே கிடையாது. அதற்கு பின்னால் பல விஷயங்கள் இருக்கு, புரியுதுங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கிடையாது. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரியுதுங்களா? யாரையுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்கள் பார்க்கின்ற கேட்கின்ற செய்திகள் எதுவுமே செய்தி கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பஹல்காம் தாக்குதல் ஆரம்பத்தில் பரபரப்பாக இருந்துச்சு. போச்சா, ரொம்ப வேகமாக செயல்பட்டாங்க, எல்லாரும் பேசினாங்க. கண்டிக்கத்தக்க ஒன்று, தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இந்த தீவிரவாதத்தினுடைய அடிவேர் பூண்டோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் அது எங்கிருந்து உருவாகுது? இந்த தீவிரவாதிகள் யார்? இந்த தீவிரவாதிகளை இயக்குபவர்கள் யார்? அம்பாக செயல்படுகின்ற இவர்களை இயக்குகின்றவர்கள் யார்? இதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் தெரிஞ்சா கூட தெரியாததான் பேசுவாங்க, தெரியாத மாதிரி தான் பேசுவாங்க. இது ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உலக அளவிலான நிகழ்வுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது காஷ்மீர் தீவிரவாதிகள் சம்பந்தப்பட்டதோ, இல்லை பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டதோ, இல்லை நம்ம இராணுவம் சம்மந்தப்பட்டதோ அப்படிலாம் கிடையாது. இது உலக அளவில் நடக்கின்ற அரசியல். அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நுனிப்புள்ள மேயக்கூடாது. நம்ம அடி வரைக்கும் ஆழமாக உழுது பார்த்தோம்னா இதனுடைய விளைவுகள், இந்த ஊற்றுக்கண் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மிக பயங்கரமானதாக இருக்கும். அதுதான் உண்மை. மேலோட்டமாக நம்ம இந்த தாக்குதல் நடத்துகிறவங்களை நடவடிக்கை எடுக்கணும், பிடிக்கணும், போகணும், எல்லாம் உண்மை, நியாயமானது. இந்த நாட்டுக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் அவனை காலி பண்ணணும், பூண்டோட பிடிக்க போடணும். அதான் நம்மளுடைய வேலை, அரசாங்கத்தினுடைய வேலை. கொஞ்சம் பின்னோக்கி உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். அமரர் ராஜீவ்காந்தி 1991 ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார், பீஸானார். அப்போ என்ன சொன்னாங்க எல்லாரும்? மூப்பனாருக்கு தெரிஞ்சிருக்கோம், அவர் சாகலை. வாழப்பாடி ராமமூர்த்தி மீட்டிங்கே வரலை. கலைஞர் கருணாநிதிக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் நடந்து வாய்ப்பே கிடையாதுன்னு இஷ்டத்துக்கு பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்தபடி பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை அல்ல. ஆனால் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் முடிஞ்ச உடனே அவருடைய பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி டெல்லிக்கு போன பிறகு
அடுத்த நாள் இங்கே இருந்த தமிழக டிஜிபி வால்டர் தேவாரம் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாரும் சொல்லிட்டாங்க விடுதலை புலிகள் செய்த விடுதலை புலிகள் தான் அது பண்ணாங்க செஞ்சாங்கன்னு எல்லாம் உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம தமிழக டிஜிபி வால்டர் தேவாரம் என்ன சொன்னார் அப்படின்னா, இது சிஐஏ சதி அப்படின்னார். சிஐஏ அமெரிக்காவின் உளவுத்துறை அதனுடைய சதி அப்படின்னார். எல்லாம் விடுதலை புலிகள் மேலே டார்கெட் வச்சு பேசும்போது இவர் என்ன பண்ணுறாரு, சிஐஏ சதி அப்படின்னார். உடனே தமிழக டிஜிபியாக இருந்த தேவாரம் டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். டெல்லிக்கு யார் அழைக்கிறாங்கன்னா ரா, நம்ம இந்திய நாட்டின் உளவுப்பிரிவு ரா இருக்கு இல்லையா, அந்த டைரக்டர் கூப்பிட்றாரு. தேவாரத்துக்கு போனோன்னா பலாரும் ஒரு அடி. ஏங்க எங்களுக்கு தெரியாதா, நீ ஒரு சாதாரண மாநிலத்தினுடைய டிஜிபி, நான் இந்திய அளவில் உலக அளவில் எல்லாத்தையும் பார்க்குறவங்க நாங்கள், எங்களுக்கு தெரியாதா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு, உயிரை காப்பாற்றின்னு போய அப்படின்னாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, வால்டர் தேவாரம் சொன்னது உண்மை. விடுதலை புலிகள் ஒரு அம்பா போயிட்டாங்க. நம்ம ஆளுங்கள்லாம் விடுதலை புலி காலி பண்ணிட்டாங்க ராஜீவ்காந்தி அப்படிலாம் பேசினாங்க. விடுதலை புலி ஒரு அம்பு, அவனுக்கு ஒரு பிரெட்டையும் பிஸ்கட்டையும் போட்டு அமுச்சு வச்சுட்டாங்க. இதுதான் உண்மை, எல்லாத்துக்கும் தெரியும். சிபிஐக்கு தெரியும், ஐபிக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸ் பியூரோ எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் சொல்லலை, ஏன் நம்ம சோனியா காந்தி அவர்களுக்கு கூட தெரியும் எப்படி நடந்துச்சுன்னு, யாருமே வெளியே சொல்லலை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். அமெரிக்கா என்கின்ற ஒரு நாடு இந்த உலகத்தை ஆட்சி புரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறது. எப்படி தி கிரேட் பிரிட்டிஷ் எப்படி உலகத்தை ஆண்டானோ அந்த மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை ஆளணும்னு அமெரிக்கா கங்கணம் கட்டுன்னு இருக்கு. அதனால தான் உலகம் முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை தூண்டி விடுறது, தூபம் போடுறது, அப்புறம் அணைக்கிறது, அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, அணைக்கிற மாதிரி அணைக்கிறது எல்லாமே அமெரிக்காவுடைய சதி. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் நீங்கள் புரியுதுங்களா, அமெரிக்காவை எதிர்த்து யாரும் பேச முடியாது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஈராக் அரேபிய நாடுக்கு ரொம்ப நட்பு நாடு. துபாய், சவுதி எல்லாமே நட்பு நாடு. ரஷ்யா காலமாக நம்ம நட்புறவு நாடு. ஆனால் நம்ம இப்போ ரஷ்யாவை அப்படி தொட்டுன்னு தான் இருக்கிறோமே தவிர, ஆனால் அமெரிக்காவோட அதிகமாக கை கொத்துருக்கோம். அமெரிக்கா ஏகாதிபத்திய நாடு, எல்லாருக்குமே தெரியும். ரஷ்யா அப்படி இல்லை, எல்லாரும் வேலை செய்யணும், உழைக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை உள்ள நாடு ரஷ்யா. இருந்தாலும் நம்மளுடைய உறவு நாடு. இப்போ நம்ம ரொம்ப அமெரிக்காவோட கை கோத்துனே இருக்கிறோம். இருந்தாலும் அமெரிக்கா குறிப்பாக நம்ம இந்தியா மேலே ஒரு கண்ணும் வச்சுக்கினே தான் இருக்குது அமெரிக்கா. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக, ஏன் அதையும் தாண்டி பலம் வாய்ந்த சயின்டிஸ்டுகள், அறிவாளிகள் நம்மளுடைய இராணுவத்திலையும் நம்மளுடைய நாட்டிலையும் இருக்கிறாங்க. அதை கண்டு அமெரிக்கா ஒன்றுக்கு போயிருந்துருக்குறான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் நம்மக்கிட்ட ஒட்டி உறவாடுறான் அமெரிக்கா. இல்லைன்னா உறவாடுவானா, தூக்கி போட்டு மிதிப்பான். புரியுதுங்களா? இன்னும் இது தொடர்ச்சியாக இன்னும் 4 எபிசோடு உங்கள்கிட்ட பேசணும். என்னடா அவன் பாதிலேயே விட்டுட்டு போகிறான்னு நினைக்காதீங்க. இதற்கு பின்னால் பல அரசியல் இருக்கிறது, பல நிகழ்வுகள் இருக்கிறது. எல்லாத்தையும் உங்களை அடுத்தடுத்து காணொலி காட்சியில் நான் உங்களுக்கு பேசிக்கினே இருக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, உண்மை நிலவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாமரன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் வாழ்கின்ற கடைகோடி மனிதன் கூட புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் நான் அந்த காணொலியை போடுறேன். விளம்பரத்துக்காக அல்ல, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த எப்பேற்பட்ட அரசியல் இங்கு நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்தடுத்து உங்களுக்கு நாளைக்கே ஒரு காணொலி, அதுக்கு அடுத்த நாள் ஒரு காணொலி தொடர்ந்து போடுறேன். தயவு செய்து இந்த காணொலி முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிறேன், என் மேலே கோவப்படாதீங்க. நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நான் பேசுகிறேன். மக்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் நான் பேசுவேன். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.